அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம் நேற்று முடிவடைந்தது. இந்த சந்திர கிரகணத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். 12 ராசியில் நீங்கள் எந்த ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படலாம். இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு 12 ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்படுமா, தீமைகள் ஏற்படுமா, எந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லி கொள்ளுங்கள். வேலையிலும் வியாபாரத்திலும் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க. சோர்வு வரும் பொழுதெல்லாம் அதிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீங்க. இன்றைய நாள் நிறைய நல்ல ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரிஷபராசியை பொறுத்தவரை மன அமைதி இருக்கக்கூடியதாகவும் நிம்மதியாக இந்த நாள் கடந்து செல்லும். வேலை வியாபாரத்தில் இருந்த டென்ஷன் குறையும். எதிரிகளுடைய தொல்லை உங்களுக்கு விலகலாம். நிதி நிலைமை சீராகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தேவையான அளவு உங்களுடைய கையில் பணம் இருக்கும். எதிர்கால சேமிப்புக்கு தேவையான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளையும் நீங்கள் செய்யலாம். மிதுன ராசியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய வேலையிலும் வியாபாரத்திலும் நம்பர் 1 இடம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீண்ட நாள் உழைத்த உழைப்பிற்கு உண்டான பலன்களை நீங்கள் பெறலாம். இரவு நிம்மதியான ஒரு தூக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நிம்மதியான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல கஷ்டங்கள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம் என்று இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படலாம். நிதி நிலைமை சீராகக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வர பாடுபடக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக கடகராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான யோகமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிம்மராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சந்தோஷமான ஒரு காலம். எல்லா வேலைகளும் சரியாக நடக்கும். ஆனால் உங்களுடைய மனக்குழப்பத்திலிருந்து வெளிவர முடியாத ஒரு நிலை. எதற்குத்தான் சிந்திக்கிறோம் என்று தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கவனக்குறைவினால் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. மனக்குழப்பத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கன்னி ராசியை பொறுத்தவரை சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க. வேகமாக செயல்படுவீங்க. உங்களை பின்தொடரக்கூட யாராலுமே முடியாது. அந்த அளவிற்கு பம்பரம் போல் சுழன்று கொண்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பக்கம் நிற்க மாட்டீங்க. உங்களுடைய மனசும் உடம்பும் உங்களுக்கு நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால் நிறைய வெற்றி பயணங்களை நீங்கள் சந்திக்கலாம். புது அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பாராட்டுக்களை நீங்கள் பெறுவீங்க. உங்களை பார்க்கும் பொழுது அனைவருக்குமே பிடிக்கும். ஒரு வசீகர தோற்றத்தோடு வளம் பெற போகிறீங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக வழக்கறிஞர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்குது. வியாழக்கிழமை நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள். கண் திருஷ்டி நீங்கிவிடும். துலாம் ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் எல்லா விஷயத்திற்குமே நீங்கள் அவசரப்படுவீங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைப்பீங்க. அடுத்தவர்களுக்கு பஞ்சாயத்து செய்து வைப்பீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே இழுத்து போட்டுக்கொண்டு செயல்படக்கூடியதாகும். உங்களுடைய நிதானம் இல்லாத போக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு கொண்டு வந்து சேர்க்க வாய்ப்பு இருக்குது. அதனை புரிதாக எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்காதீங்க. அனுபவசாலிகளை கூடவே வைத்து கொள்வது நல்லது. பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் செயல்பட வேண்டியது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குறிப்பாக இளைஞர்கள் விவேகம் இல்லாமல் செயல்படக்கூடாது. தினமுமே சிவன் கோவிலில் 10 நிமிடமாவது தியானம் செய்வது நல்லது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலமாக இருக்குது.
வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக வராத பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். குறிப்பாக வீட்டிற்கு தேவையான பொன்பொருள் சேர்க்கை வாங்கக்கூடியதாக இருக்குது. பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. சந்தோஷம் இரட்டிப்பாகும். ஆனால் உங்களுக்கு வேலையிலும் வியாபாரத்திலும் டென்ஷனாக நீங்கள் இருக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் எதிரி தொல்லை கொடுத்தாலுமே அமைதியான ஒரு நிலை மாறாமல் இருப்பது நல்லது. சனிக்கிழமைகளில் பைரவர் வழிபாடு செய்யுங்கள். எதிரி தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் உங்களுக்கு சந்தோஷமானதாக இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடியதாகும். நிதி நிலைமை சீராகக்கூடியதாகும். ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும். ஆனால் உங்களுடைய வியாபாரத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். அவசரத்தோடு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்யக்கூடாது. இருக்கும் மேலேயே தக்க வைத்து கொள்வது நல்லது. உங்களுக்கு எதிராக போட்டி போட்டு வேலையில் சதி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமைகளில் ஹனுமன் வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருப்தியான ஒரு காலமாக இருக்குது. வேலை வியாபாரம் எல்லாமே அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம். பிரச்சனைகள் எதுவும் பெருசாக வராது. எதிரிகளால் இருந்த தொல்லைகள் விலகி சரியாகும். ஆனால் உங்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு தேவை. நிறைய கைபேசி பார்க்காதீங்க. நேரத்திற்கு தூங்குவது நல்லது. தினமுமே அம்மன் வழிபாடு உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நிதானத்தை இழக்கக்கூடாது. உங்களுடைய ஆயுதம் மௌனம் மட்டும்தான் இருக்க வேண்டும். வாய் பேசக்கூடாது. சண்டை சச்சரவுகளில் கை நீட்டக்கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே அடக்கமாக இருந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் குடும்பத்தில் குழப்பங்கள் வந்துவிடும். உங்களுக்கு உறவினர்கள் பிரிவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நல்லது. வியாபாரத்திலும் வேலையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு போக்கு நிலவும். நல்லது நடக்கக்கூடியும். பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க தினமுமே முருகன் வழிபாடு செய்யுங்கள். மீனராசியை பொறுத்தவரை நன்மைகள் நடக்கக்கூடியதாகும். வேண்டாம் வெறுப்பாக உங்களிடம் பேசியவர்கள் எல்லாமே தானாக விலகி செல்வாங்க. எதிரிகளால் உங்களோடு போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. வேலை வியாபாரத்தில் உங்களுடைய பேச்சு ஆற்றல் உயர்ந்து நிற்கும். உங்களுக்கான மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்கு. திறமைகள் வெளிப்படக்கூடியதாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தை பொறுத்தவரை முதலீடு மட்டுமே போடும்போது கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு மோசமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நிதி நிலைமையில் மட்டுமே கொஞ்சம் நீங்கள் மோசமாக இருக்கக்கூடியதாக இருப்பீங்க. சமாளித்து விடுவீங்க. கவலையில்லை. அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டம் முழுவதுமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது. குழப்பத்தில் இருந்து தெளிவு பிறக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்தித்து உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய நல்லதை நழுவிவிட கொண்டு உங்களுடைய காலத்தில் நன்மை நடக்கப் போகிறது. வேலை வியாபாரத்தில் விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. சமய புத்தியின் மூலம் உங்களுக்கு பெரிய இழப்புகள் கூட தடுத்து நிறுத்துவீங்க. இந்த காலகட்டம் நிறைய பாராட்டுக்கள் வந்து சேரலாம். நிதி நிலைமை சீராகும். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. உணவு கட்டுப்பாடு தேவை. அம்பாள் வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.